எத்தனையோ விரதங்கள் நம்ம இருந்தால் கூட முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. முருகன் விரதத்தின் சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னா, கல்வி, வேலை, திருமணம், தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சோங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபடுங்க. மன அமைதி, நோய், கடன், எதிரிகள் போன்ற தொல்லைகள் எல்லாமே நீங்குதல், சகல சௌபாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கவும் முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். முருகப்பெருமானை நம்ம முழு மனதோட எப்படி வழிபட வேணும், முருகனுக்காக நம்ம எப்படி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே தொடர்ந்து நம்ம முருகப்பெருமானோட சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முருகப்பெருமானை நம்ம ஏன் தொடர்ந்து எத்தனையோ கடவுள்கள் இருக்குது ஆனால் கூட முருகப்பெருமானை ரொம்ப பேர் விரும்பி அவங்கள வணங்கிட்டு வராங்க. இதுக்கு என்னதான் காரணம் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான அவருக்குரிய விரத நாட்களில் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வந்தாலே வேண்டிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்குங்க. முருகனுக்குரிய விரதம் பார்த்திங்களா, விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்த புராணம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செல்வது முருகனுக்குரிய மனதை குளிரச் செஞ்சு நாம் வேண்டிய வரங்களை எல்லாமே பெற உதவுங்க. மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அது மறைந்து விடுங்க. அதே மாதிரி முருகனுக்கு எப்படி சரியாக விரதம் இருப்பது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு 3 நாட்களில் இருக்கப்படும் விரதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. அது பார்த்திங்களா, வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். வாரந்தோறுமே வரும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது தான் வார விரதங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இருக்கும் விரதம் நட்சத்திர விரதம். அடுத்ததாக பார்த்தோமா, திதிகளில் சஷ்டி திதி வரும் நாட்களில் விரதம் இருப்பது தான் திதி விரதமாகும். மேலுமே இந்த கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி தான் முருகப்பெருமான் ஆவார். அதனால் செவ்வாய் தோஷம், திருமண தடை, பூமி தொடர்பாக பிரச்சனைகள் என செவ்வாய் பகவானால் கெடு பலன்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அவங்க பார்த்திங்களா, செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே இந்த பாதிப்புகளானது முழுமையாக நீங்குங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து பால், பழச்சாறு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே இந்த பிரச்சனையானது முழுமையாக நீங்குங்க. அடுத்ததாக பார்த்தோமா, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாகத்தான் கடைபிடிக்கப்படும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்களுமே நீங்குங்க. அறிவு, செல்வம், நீண்ட ஆயுள், நல்ல வாழ்க்கை துணை என அனைத்து விதமான பேறுகளுமே கிடைக்கும். தண்ணீர் மட்டும் குடித்து கார்த்திகை விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்ததாக பார்த்தோமா, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. சஷ்டி விரதம் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. முருகப்பெருமானோட அருளை வேண்டி அதிகமானவங்க பக்தர்கள் இருக்கும் விரதம் தாங்க இது. சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான செல்வங்களுமே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தோமா, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும். இல்லாதவங்க சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலே நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்குங்க. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டியில் துவங்கி தொடர்ந்து 6 சஷ்டி திதிகள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. மேலுமே இந்த 3 விரதங்களையும் இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானோட பரிபூரண அருளானது முழுமையாக கிடைக்கும். முருகனுக்குரிய சிறப்பான நாட்களில் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைக்குங்க. உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாகவே செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த நாளில் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தாலே தடைபட்டு வந்த மங்கள காரியங்கள் எல்லாமே விரைவில் கை கொடுங்க. இந்த நாளில் தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. முருகப்பெருமானின் அருளால் மனப்பேறு, புகழ், செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் உள்ளிட்ட அனைத்து நலன்களுமே உங்களுக்கு கிடைக்க முருகப்பெருமான் அருள் கொடுப்பாருங்க.
முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் குளித்துவிட்டு முருகன் படத்தை அல்லது சிலையை வைத்து விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. விரத நாட்களில் பால், பழம், கஞ்சி போன்ற எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். மேலுமே கிருத்திகை, சஷ்டி போன்ற குறிப்பிட்ட நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமை போன்ற கிழமைகளிலும் நீங்கள் விரதம் இருக்கலாங்க. மனதளவில் தூய்மையுடனும் பக்தியுடனும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருக்கும் போது மக்களுக்கு தானம், ஏதாவது ஏழை எளியவங்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் தான் முருகப்பெருமான் என புராணங்கள் கூட சொல்லுதுங்க. திருமணம், நோய், குழந்தை, பகை, கடன், வேலை என வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை, கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, கந்த கடவுளை நம்பி வழிபட்டாலே வந்த வினை அனைத்துமே இனியத வருகின்ற கொடிய வினைகளுமே இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் கூட திருப்புகழில் பாடியிருக்காருங்க. மேலுமே தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பார் அப்படிங்கிறது பக்தர்களோட முழு நம்பிக்கையாகவே இருக்குங்க. நம்பினவங்க கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டாலே நாம் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கேட்டாலுமே முருகப்பெருமான் நிச்சயம் தருவார் அப்படிங்கிறது ஆன்றர்களோட பக்தர்களும் பல பேருமே உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் கூட இந்த விரதத்தை அனைவராலுமே தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படிங்கிறத பரிசோதிக்க முருகப்பெருமான் பல சோதனைகளையே தருவார். இந்த சோதனைகளில் வெல்றவங்க மட்டும்தான் முருகப்பெருமானோட முழு அருளையுமே பெற முடியுங்க. மேலுமே முருகனுக்கு நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் இருக்கப்படுது வழக்கம். சஷ்டி திதியில் விரதம் இருப்பது திதி விரதம் அப்படின்னும், விசாகம், கிருத்திகை, பூரம் நட்சத்திரங்களில் இருப்பது நட்சத்திர விரதம் அப்படின்னு, செவ்வாய்க்கிழமை தோறுமே இருக்கப்படுவது தான் விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம். மேலுமே வளர்பிறை, தேய்பிறை என மாதத்திற்கு 2 சஷ்டி திதிகள் வருங்க. இவற்றில் பிரச்சனைகள் தீர வேணும் அப்படிங்கிறவங்க, நோய்கள் தீர வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், திருமணம் நடக்க வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் அப்படின்னா அது ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் தாங்க. இது 7 நாட்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதங்க. மேலுமே கேட்ட வரங்கள் தரும் விரதம் அப்படின்னு பார்த்தோமா, இது தவிர முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இருக்கும் விரதம் ஒன்று தாங்க. என்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டேன், ஆனால் எவ்வளவோ போராடிட்டேன், இனி என்ன செய்வதுன்னு தெரியல, நான் நினைக்க அல்லது வேண்டும் விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு முருகா என முருகனின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு வைராக்கியமாக இந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முருகன் நிச்சயமாக நம்ம கேட்கும் மறுத்து அருள்வாருங்க. மேலுமே இந்த விரதம் இருப்பதற்கு பல விதமான சோதனைகளை வரும் இருந்தால் கூட அதை எல்லாமே கடந்து நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாங்க. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் முருகன் மந்திரம். 48 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பொதுவாகவே சபரிமலை ஐயப்பனுக்கு தான் 48 நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. ஆனால் 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் இந்த 48 நாட்கள். அனைத்து கிரகங்களும், அனைத்து நட்சத்திரங்களும், அனைத்து ராசிகளுமே முருகப்பெருமானுக்குள் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லங்க, அறிவியல் ரீதியாகவும் 48 நாட்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 48 நாட்கள் நாம் விடாமல் செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் சரிங்க, மனமும் சரிங்க, அதற்கு பழகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கையானது சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை, விசாகம் ஆகியவற்றில் இருக்க துவங்கலாம். தினமுமே காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு திருநீர் அணிந்து வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி நீங்கள் வழிபடலாங்க. மேலுமே நீங்கள் நைவேத்தியமாக ஏதாவது உங்களால் என்ன பழம் முடியுதோ அந்த பழத்தை வச்சு நீங்கள் படைக்கலாம். அதே மாதிரி இனிப்பும் படைக்கலாம். எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பாலில் சிறிது தேன் கலந்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது தினை மாவும் படைக்கலாம். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேணுமோ அதற்குரிய திருப்புகழ் பாடலை நீங்கள் தினமுமே விடாமல் நீங்கள் பாராயணம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது முருகப்பெருமான்
தீர்த்திருவாருங்க. முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.